உங்கள் திருவிடை பாதத்தை அத்தை மகனாகிய அர்ஜுனன் அடியோன் பணிந்திருக்கிறேன் மாமா. படர்ந்த உலகத்தில் உண்மைதான் இந்த பரந்தாமனுடைய பாதத்தை பஞ்ச பாண்டவர் ஐவர்களும் பத்தினி திரௌபதியும் பணிவிதையே வழக்கமாயிருக்கு. நிச்சயமாக. நலமோடு வாழ்வீர்கள். ஆமா எம்பெருமானே. அதாவது விடிந்தால் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் 13 நாள் யுத்தம் பாரத போர்க்களத்திலே. ஆனால் இந்த யுத்தம் செய்யும் முன் வடக்கே வெங்கல ரதம் பிடித்த கிங்கிலிய மல்லர்கள் என யுத்தத்திற்கு அழைக்கிறார்கள். அடே அர்ஜுனா, வீரராயிருந்தால் வாயுக்களுடன் சண்டைக்கு அப்படி என்று வலிவந்தமாய் அழைக்கிறார்கள். அர்ஜுனா, நீ சொல்வதை பார்த்தா எனக்கு மிகவும் சிரிப்பாக இருக்கிறது. மாமா, என்ன பம்பு சண்டைக்கு போக கூடாது, வந்தா சண்டையை விடக்கூடாது. இதை நிறுத்தில் உரைத்தது தாங்கள் தானே? ஆமாப்பா. ஆயிரம் அர்ஜுனனும் ஒன்று சேர்ந்து விட்டா தேவர்கள் எல்லாம் கேசவடி மார்க்கமாக நின்று என்ன நடக்குதோ எது அழியுதோ இருவர்களும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். நிச்சயமாக இருக்க அதாவது வெங்கல ரதக்கார் கிங்கிலி தேசத்து அரசர்கள் என்னை வாடா என்று அழைக்கிறார் என்று சொல்கிறாய் அல்லவா? நிச்சயமாக. அதை நினைத்தால்தான் எனக்கு தெரியும். அப்ப கிங்கிலி தேசத்து அரசர்கள் வாடா என்று அழைக்கிறார். அப்ப நீ சண்டைக்கு போகணும். நிச்சயமாக. வாங்க. ஆயன் சாரதி அர்ஜுனன் சண்டைக்கு நாம கிங்கிலி தேசத்து அரசருடன் போருக்கு சென்று விட்டால் நேற்றைய தினத்தில் தோணராகப்பட்டவர் என்ன சபதம் வச்சிருக்கிறார்? தருமர் சிரத்தை அறுப்பேன் என்று வீர சபதம் இட்டிருக்கிறார். ஆயிரம் அர்ஜுனன் அங்கே சென்று விட்டால் இந்த தருமரை பாதுகாப்பது யார்? ஓ, எளிதிலே என் அண்ணனுடைய சிரத்தை அறுத்து விடலாம் என்று எண்ணி விடுவார் துரோணர். அதனால ஈசனே மின்று எதிர்த்து போர் பண்ணாலும் துரோணரிடத்தில் செய்ய பெற முடியாதப்பா. உண்மைதான் மாமா. அப்பேர்கின்றவர். சரி. ஆனால் ஆயினும் அர்ஜுனன் யுத்தத்துக்கு சென்று விட்டால் அண்ணன் தருமருக்கு யாரை மாமா காவலுக்கு வைப்பது? அண்ணனுக்கு யார் காவல் வேலை புரிவது? சண்டைக்கும் போய் ஆகணும். சண்டையும் செய்ய வேண்டும், அண்ணனையும் காக்க வேண்டும், தர்மனுடைய சிரத்தையும் காக்க வேண்டும். உண்மைதான். அதற்கு என்ன பாயம்? எங்க போன அந்த திருட்டு தாயார்? வாங்க. இவனை கொண்டு போய் காவலுக்கு வச்சுட்டு போயிடலாமா? மாமா, கிளிய வளர்த்து பூனையா காவல் வைப்பது? கிளிக்கு காவல் பூனையா? இவன் கொடியவன். அதற்கும் ஒரு உபாயம் இருக்குது மாமா. அதாவது உன்னை போல் பலசாலி, உன்னை போல் பலசாலி, வில்லிலே தேர்ச்சி பெற்றவர் பலசாலி. அப்படியா? ஒருவன் இருக்கின்றான் தர்மனுடைய சிரத்தை காக்க. யார் மாமா அவன்? அவன் தான் என் மருமகன். மருமகனா? ஆமா. என் மகனா? உன்னை. யார் அவன்? உனக்கு மகன், என்னுடைய மருமகன். ஆமா. என்னப்பா உயிர் போட்டு பேசுகிறீரே கண்ணா. எனக்கு எண்ணற்ற மக்கள் இருக்கிறார்கள். அதிலே யார்?
அவன்தான் அபிமன்னன். என் மகனா? ஆமா. மாமா! மாமாவை சின்ன சிறுவனாச்சே. என் மாமா! அண்ணா! மாமாவை சேனை மாத்தவில்லை. மாய மாயவா கண்ணா. மாமா வாழ்ந்தான். என் மகன் சின்ன சிறுவன். அவன் ஏழைகளை கண்டதில்லையே. அவன் என்ன செய்ய? அச்சோ, அவன் பந்தாடு பாலனாச்சே. அம்மா. அவன் படைகளை பார்த்ததில்லை. அவன் சென்றாடு பாலனாச்சே. அவன் சேனை முகம் பார்த்ததில்லை. ஜமாயவா கண்ணா. அறியாத சிறுபிள்ளையாச்சே என்பது ஓமுருகன் பார்த்தாலும் உண்மைதான். மாமா பறந்தாமா? அறியாத சிறுபிள்ளை என் மகன். ஓஹோ. போர்முனையை அறியாதவன். பந்தாடும் பாலனாச்சே பனைமுகம் கண்டதில்லையே. சென்றாடும் பாலமாச்சே சேனை முகம் பார்த்ததில்லையே. என் மகனையா காவலுக்கு வைப்பது? ஐயோ, அர்ஜுனா, பாவி துரியோதனன் என் மகன் பலிமோசம் செய்து விடுவானே. அவன் யார் தெரியுமா? யாரு? ஒரு வீர பிரசோத்தம் என்பதையும் மறந்து விடாதே. அப்படியா? ஆமா. அப்படி என்றால் அவனுக்கு நிகர் அவனே. என்ன மாமா உரைக்கிறீர்? ஆமாப்பா. அப்படி என்றால் அப்படி அபிமன்னன் நிறுத்தினால், அதாவது உன் மகனாக அபிமன்னனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. உண்மையாக அவனுக்கு நிகர் உலகில் அவனே. அப்படியா? அதுக்கே நஞ்சுகிறான். மாயவா, என்ன? எனக்கு மகன், உங்களுக்கு மருமகன். ஆமா. அதனால் எப்ப உனக்கு இருக்கும் போது நான் மகளை கொடுத்துட்டு அந்த ஆளை விடுவனே. புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது மாமா. புலிக்கு பிறந்து விட்டால் அதற்கு நிகமில்லாமல் போகாது. உன்னை விட பன்மடங்கான பாசம் உள்ளவன் அபிமன்னன் மேல நான் 8 அடி பாய்ந்தால் என் மகன் 16 அடி பாய்வான். வீர சிங்க நல்லவா. ஆகட்டும். வரப்படி. மகனை அழைத்து என் அண்ணனுக்கு காவல் வைத்துவிட்டு நாமல் இருவரும் கிங்கிலிய மன்னனிடத்தில் யுத்தத்துக்கு செல்வோம். கிங்கினி ஆட்டு மலர்கள். அவங்களா? நானா? இல்ல நம்பல. பார்த்து வருவோம். பார்த்து விடுவோம். ஆகட்டும். வரப்படி. இப்பொழுது எங்கே செல்வோம்? ஆனந்த மகனே. ஆகட்டும்.